ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை வேளையிலே ஆன்லைன் வேத பாட வகுப்பிற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக ஆவிக்குரிய அபாயங்கள், த டேஞ்சர் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் என்கிற தலைப்பின் கீழே எபிரேய நிருப ஆக்கியோன், அந்த எபிரேய நிருபத்தில் நமக்கு எச்சரிக்கின்ற சில காரியங்களை குறித்து நம்ம தியானித்து ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை அல்ல, அல்லது நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு அதை நியமித்திருக்கிறார். ஆகையினால் நம்முடைய இஷ்டத்தின்படி, நம்மளுடைய சுய விருப்பத்தின்படி வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவன் நியமித்த, தேவன் எழுதி கொடுத்த அந்த வார்த்தையின்படி வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒரு நாள் நாம் என்ன செய்துவிடவே கூடாது, மறந்துவிடவே கூடாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், மற்றவர்களைப் போல நாம் வாழ அழைக்கப்படவில்லை. நான் கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு மீண்டும் சொல்கிறேன், மற்ற ஜனங்களைப் போல, உலகத்தாரைப் போல வாழ நாம் என்ன செய்யப்படவில்லை, அழைக்கப்படவில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது அழகாய் சொல்கிறார், மற்ற ஜனங்களிலிருந்து உங்களை பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. மற்ற ஜனங்களிலிருந்து நம்மை அவருக்கென்று பிரித்தெடுத்திருக்கிற நல்ல ஆண்டவர். எங்க அப்பா அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், கிறிஸ்தவ வாழ்க்கை மலர் மீது நடக்கிற வாழ்க்கை அல்ல, மலர் மீது நடக்கிற அனுபவம் அல்ல. அது முட்கள், கடினமான பாதை தான். ஆனால் அவையில் ஒரே ஒரு சந்தோஷம், அந்த எல்லா பாதையிலும், எல்லா அனுபவங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார் என்பதே நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவராய் இயேசு அழகாய் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லும்போது சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்றால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. என்று சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை சிலுவையை சுமந்து அவருக்கு பின்பாக, இயேசுவுக்கு பின்பாக சிரித்த முகத்தோடு கூட செல்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. சிலுவையின் உபதேசங்கள் எல்லாம் பைத்தியமாய், சிலுவையின் உபதேசங்கள் எல்லாம் தள்ளப்பட்ட நிலையில இருக்கிற இந்த காலகட்டத்தில் சிலுவையை சுமந்தவர்களாய், சிரித்த முகமாய், சந்தோஷமாய் தேவனுக்கு பின் செல்ல தேவன் நமக்கு கிருபை தருவார். அதான் சொன்ன ஆண்டவர், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. இன்றைய நாட்களில் சிலுவையை சுமப்பதற்கு மனதில்லை, சிலுவையினாலே வேண்டான் என்று விடுகிறார்கள். அல்ல, சிலுவையை அனுதினம் தேடணும். அதனால தான் பவுல் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுகிறார், சிலுவையை உயர்த்துகிறார். அதனால் ஒரு பழைய பாடல் இந்த செய்தியை தியானிக்கும் போது என் நினைவில் வந்தது. அதை பாடலாமா? ஹல்லேலூயா. சிலுவையை தேடணும் தினமும், அதை எடுத்தே பின் செல்லணும், விரும்பி நாம் வாழ்ந்திடும் சுக வாழ்வை அர்ப்பணம் செய்யணும், விரும்பி நாம் வாழ்ந்திடும் சுக வாழ்வை அர்ப்பணம் செய்ய. நல்ல கரங்களை தட்டி மீண்டும் என்னோட கூட பாடுங்கள். சிலுவையை தேடணும் தினமும், அதை எடுத்தே பின் செல்லணும், விரும்பி நாம் வாழ்ந்திடும் சுக வாழ்வை அர்ப்பணம் செய்ய. சொல்லுங்களே, விரும்பி நாம் வாழ்ந்திடும் சுக வாழ்வை அர்ப்பணம் செய்யடும். வெற்றி வெற்றி, அது வெற்றியின் சின்னம், அன்பு அன்பு, அது அன்பின் சின்னம். வெற்றி வெற்றி, அன்பு அன்பு, அது அன்பின் சின்னம். சுய வெறுப்பின் சின்னம் சிலுவை, சுய வெறுப்பின் சின்னம் சிலுவை. சிலுவையை தேடணும் தினம், அதை எடுத்தே பின் செல்லணும், விரும்பி நாம் வாழ்ந்திடும் அர்ப்பணம் செய்யணும், விரும்பி நாம் வாழ்ந்திடும் சுகம்
அர்ப்பணம் செய். ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமந்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு பின் செல்ல தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையை ஏனோதானவென்று வாழ்ந்து விடாதீர்கள். ஏனோதானவென்று நாட்களை கடத்தி விடாதீர்கள். கவனமாய் கவனத்துடன் கவனித்து வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. மீண்டும் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். கவனமாய் கவனத்துடன் கவனித்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. எவ்வளவோ காலம், எவ்வளவோ நாட்கள் பிரயாசப்பட்டு விட்டோம். எவ்வளவோ காலம் ஓடி வந்து விட்டோம். இன்னும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான் நம்முடைய ஓட்டத்தை ஜெயமுடன் முடிக்க. ஓ ஹல்லேலூயா. தேவன் வாக்கு பண்ணின அந்த சுதந்திர தேசத்தை சுதந்தரிக்க தேவன் உங்களுக்கு எங்களுக்கு கிருபை செய்வாராக, கிருபை செய்வாராக. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மை சுற்றி இருக்கிற இந்த அபாயங்கள், ஆபத்துக்கள் எல்லாம் உணர்ந்து தள்ளிவிட்டு ஓட தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. போகட்டும். இந்த எபிரேய நிருபம் ஆக்கியோன், அந்த எபிரேய நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 3 அல்லது 4 நிறைய காரியங்கள் உண்டு. நீங்கள் வீட்டில் நீங்கள் தியானித்து பாருங்கள். 3 அல்லது நிறைய காரியங்களே அந்த நிருபத்திலே எபிரேய நிருபம் ஆக்கியோன் எழுதியிருக்கிறார். நான் எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரு 3 காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். முதலாவது காரியமாக நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம், அதனுடைய 2வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறேன். எபிரேயர் 2வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 4வது வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? முதலாவது அபாயம் ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. the danger of neglecting the salvation. தேவன் அருளின இரட்சிப்பை புறக்கணித்தல், அசட்டை பண்ணுதல் என்னும் அபாயத்தை நாம் கவனித்து வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மை இரட்சித்தது நம்முடைய பரிசுத்தத்தினாலோ அல்லது நம்மளுடைய திறமையினாலோ நம்முடைய தாளந்துகளினாலோ நம்முடைய மேன்மையான காரியங்களினால் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. மாறாக வேதம் சொல்லுகிறது, இது நம்மால் உண்டானது அல்ல, இது தேவனால் உண்டானது. கிருபையினால் கிறிஸ்து இயேசுவை கொண்டு நம்ம என்ன செய்திருக்கிறார்? நம்மை ரட்சித்திருக்கிற நல்ல கர்த்தர், கிருபையினால் நம்மை மீட்டெடுத்த நல்ல ஆண்டவர். இன்னும் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், அழிந்து போகிற பொன் வெள்ளியினால் நம்மை ரட்சிக்காமல் விலையேறப்பெற்ற மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்த நல்ல கர்த்தர் அவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. யாருக்குமே கிடைக்காத சிலாக்கியம். ஹல்லேலூயா. யாருக்குமே கிடைக்காத சிலாக்கியம். எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கிடைக்காத மகா பெரிய பாக்கியத்தை, பெரிய சாக்கியத்தை கர்த்தர் கிருபையாக ஈவாக உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பை அருளி இருக்கிறார். ஆனால் அந்த ரட்சிப்பை அசட்டை பண்ணுகிற, அந்த ரட்சிப்பை புறக்கணிக்கிற கூட்டமாய் நாம் வாழக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பின்பு பாவத்தை மனப்பூர்வமாய் ஒரு காலத்தில் விட்டு வந்த பாவங்கள், வெறுத்து தள்ளின பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு மனப்பூர்வமாய் யாருக்கும் தெரியாதபடி, யாரும் என்னை பார்க்கவில்லை என்று சொல்லி அந்தரங்கத்தில் செய்கிற எல்லா பாவங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டேன்,
சபையிலே வந்தேன், அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுகிற நான் அல்லது நீங்கள் அந்த விட்டு வந்த பழைய பாவத்திற்கு நாம் அடிமைப்பட்டிருப்போம் என்றால் உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பு கேள்விக்குரியே. ஹல்லேலூயா. தேவன் விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்த கர்த்தர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் விசேஷமா இந்த நாட்கள்ல, தனிமையான நாட்கள்ல எந்த அளவுக்கு தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பை, தேவன் கொடுத்த அந்த பரிசுத்தத்தை, தேவன் தந்த அந்த ஈவை, தேவன் தந்த அந்த பரிசுத்த ஆவியானவரை எந்த அளவுக்கு நம்ம துக்கப்படுத்தாமல் இருக்கிறோம் அல்லது துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? சினிமாக்கள், இச்சைகள், ஆபாசங்கள் இவைகளுக்கு விட்டு கொடுத்து இருக்கிறீர்களா? ஜனமே மனம் திரும்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. ரட்சிக்கப்பட்டே சொல்கிற விசுவாச பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வருகிற கெட்ட வார்த்தைகள், அசுத்தமான பேச்சுக்கள், ஆபாசமான எண்ணங்கள், ஹல்லேலூயா, கர்த்தர் இதற்கு நம்மை ரட்சிக்கவில்லை. ஹல்லேலூயா, இதற்காக நம்மை கர்த்தர் ரட்சிக்கவில்லை. ஓ, அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை உணர்ந்தவர்களாய், அந்த விட்டு வந்த பாவத்தை, பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் இல்லாதபடிக்கு தேவன் என்னை ரட்சித்ததனுடைய நோக்கம், தேவன் என்னை விடுவித்ததனுடைய நோக்கம், ஒரு காலத்தில் அடிமைப்பட்டு இருந்தேன். ஒரு காலத்தில் ஒன்றுக்கும் உதவாதவனாய் இருந்தேன். வேதம் அழகாய் சொல்லுகிறது, மிதிக்கப்பட ஏதுவாய் இருந்த நம்மைத்தான், புறக்கணித்து தள்ளப்பட்ட நம்மைத்தான் தேடி வந்து மீட்ட நல்ல நேசர் அவர். ஹல்லேலூயா. தேடி வந்து மீட்ட நல்ல நேசர் அவர். ஆனால் இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய நிலை, ரட்சிக்கப்பட்டேன் என்கிற அந்த நிலையில் அல்ல, அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறேன், இனி வரப்போகிற அந்த ரட்சிப்பிலும் நான் பாத்திரமானாய் இருப்பேன் என்கிற நிச்சயம். ரட்சிக்கப்பட்டேன் என்பதல்ல, ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படுகிறேன், ரட்சிக்கப்படுவேன் என்கிற அந்த நிலைக்குள்ளாய் சபையே, விசுவாசியே, நீ வர தேவன் நமக்கு கிருபை செய்வாராக, கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் அந்த ரட்சிப்பு, ஏன் அந்த ரட்சிப்பை அசட்டை பண்ணுகிறோம், புறக்கணித்து தள்ளி விடுகிறோம், ஏன் நெக்லெக்ட் பண்ணுகிறோம் என்றால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல முடியும், ஆதி அன்பு குறைந்ததே. தேவன் மேல் உள்ள அந்த ஆதி அன்பு குறைந்ததினால் அந்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்து விடுகிறோம், புறம்பே தள்ளி விடுகிறோம். புறக்கணித்தவர்களாய், நான் முதல்ல சொன்னேன் அல்லவா, மற்றவர்களைப் போல, மற்ற ஜனங்களைப் போல, உலகத்தாரைப் போல வாழ ஆரம்பித்து விடுகிறோம். ஆதி அன்பு குறையாதபடி காத்துக்கொள்வோம். எனக்காய் இரத்த சிந்தின என் நேசர், என்னை மீட்டெடுத்து அந்த நல்ல கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு கிருபையாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் நம்மை சுற்றி சுற்றி சோதனைகள், நம்மை சுற்றி சுற்றி பாவங்கள் நெருங்கத்தான் செய்யும், நம்மை பிடிக்கத்தான் அவைகள் வகை தேடும். ஆனாலும் அவைகள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு, எல்லா சோதனைகள், எல்லா பாவத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு கிறிஸ்துவை நோக்கி ஓடி ஜெயம் எடுக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த ரட்சிப்பை குறித்து அசட்டை உள்ளவர்களாய் இருக்காதீர்கள். உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. அதனால தான் யோசேப்பு என்ற மனிதனை, தேவ மனிதனை, பாவம் அவனை நெருக்கி சூழ்ந்த நேரத்திலும், பாவம் அவனை கவ்வி பிடிக்க தொடர்ந்த நேரத்திலும் உதறிவிட்டு தள்ளிவிட்டு ஓடின தன் ரட்சிப்பை காத்துக்கொண்ட யோசேப்புக்களாக தேவன் சபையை நிறுத்துவாராக. அல்லேலூயா. ஒருபோதும் ரட்சிப்பை அசட்டை பண்ணிவிடாதீர்கள். தேவன் தந்த அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை புறக்கணித்து விடாதீர்கள். இரண்டாவது அபாயமாக எபிரேய நிருபாக்கியன் சொல்கிற காரியத்தை நீங்கள் குறித்து கொள்ளலாம். அதே எபிரேயர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12 முதல் 19 உள்ள வசனங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறேன், எபிரேயர் 3வது அதிகாரம் 12 முதல் 19 உள்ள வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு
நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். எபிரேய நிர்வாகியன் இங்க அழகாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, the danger of having an unbelieving heart. அவிசுவாசமுள்ள இருதயம் என்கிற அபாயத்திற்கு, ஆபத்துக்கு சபையே எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிகப்பெரிய அஸ்திபாரமே எதில் அடங்கி இருக்கிறது என்றால் விசுவாசத்தில், நம்பிக்கையில் தான். ஆனால் தேவனை விசுவாசிக்க கூடாதபடிக்கு பொல்லாத இருதயம். நீங்க அந்த 19வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்பில் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எபிரேய நிர்வாகியோர் அங்கலாய்த்து எழுதும்போது என்ன எழுதுகிறார் என்றால், அவர் அழகாய் எழுதுகிறார். கடைசி 2 வசனங்களை வாசிக்கலாம். மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். எபிரேய நிர்வாகியன் அழகாய் எழுதுகிறார், அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அதில் பிரவேசிக்க கூடாமற் போனது என்று. ஹல்லேலூயா. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அவிசுவாசத்தினாலே தேவனுடைய இளைப்பாறுதல் பிரவேசிக்க முடியவில்லை. புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலராகிய நாமும் அவிசுவாசத்தினாலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் ஒருவருக்குள்ள இல்லாதபடிக்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக, கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அன்னைக்கு என்னாகும் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிற காரியங்கள். யோசுவா, காலேப் அவர்கள் 12 பேர் தேசத்தை சுற்றி பார்த்து வந்து 10 பேர் தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை ஜனங்களுக்குள் பரம்ப செய்த போதிலும் 2 பேர் தேவன் சார்பில் நின்று தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து தேவனுடைய கிரியைகளை கண்ணார கண்டு அவர்கள் சொன்ன காரியம், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால், ஹல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் இந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்தின போது ஜனங்கள் செய்த காரியம் என்னவென்றால், யோசுவாவையும் காலேப்பையும் கொல்வதற்கு கல்களை எடுத்த போது கர்த்தர் இறங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இறங்கி மோசேயின் இடத்துல சொல்லும்போது சொல்லுகிற வார்த்தை, அதை வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை வேகமாய் நம்ம வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14:11. கர்த்தர் மோசேயை நோக்கி, அதுக்கு மேலே உள்ள 2 வசனங்கள் இந்த வாசிப்போம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே, நல்லா கவனிங்க, அழகாக ஆண்டவர் சொல்கிறார், நான் வாசிக்கிறேன். தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவசியாதிருப்பார்கள். இந்த வார்த்தையை கர்த்தர் நேரடியாக உங்களோடு கூட பேசுகிறார். தேவன் உங்களுக்கு காட்டின சகல அடையாளங்களையும் கண்ணார கண்ட பின்பும் காதார கேட்ட பின்பும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள், எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல சபையாய் திரும்பும், ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் என்ன வந்தாலும்
அதனால தான் பக்தன் யோபு சொல்லும்போது சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாய் ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிகிற அக்கினை சூளைக்குள் தள்ளப்பட்ட போதிலும் அவர்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் அவர் மேல் வைத்த நம்பிக்கையை, அவர் பேரில் வைத்த விசுவாசத்தை நாங்கள் ஒருபோது என்ன செய்வதில்லை, விட்டு விலகுவதில்லை என்று தைரியமாய் முழக்கமிட்டார்கள். தைரியமாய் முழக்கமிட்டார். இன்னைக்கு சின்ன ஒரு காரியம், சின்ன ஒரு சூழ்நிலை நம்முடைய விசுவாசத்தை அசைத்து விடுகிறது, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை கவிழ்த்து விடுகிறது. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான. அதனால தான் இயேசு சொல்லும்போது சீஷர்களை பார்த்து, இந்த உலகத்தை விட்டு தான் எடுத்து செல்ல போகிற அந்த நாட்கள் வரும்போது சொன்ன வார்த்தை, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்றார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் பதறான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசம் என்பது ஏதோ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் அல்ல. நம்ம கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட தியானிச்சோம். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவன் கேட்கும் போது திரும்ப தேவனுக்கென்று கொடுப்பதற்கும் விசுவாசம் நமக்கு உதவி செய்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவன் தந்த ஆசீர்வாதம். எனக்கு எப்படி ஆண்டவர் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில வா, புறப்பட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன போது எப்படி கீழ்ப்படிந்து கொஞ்சம் கூட அவிசுவாசப்படாமல் தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து புறப்பட்டு வந்த ஆபிரகாம், அதே ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொல்லும் போது, அதே ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் கேட்கிறார், உன் நேசகுமாரன், உன் ஏக புத்திரன், உன் ஒரே குமாரனாகிய ஈசாக்கை நீ எனக்கு பலியிடு என்று சொன்னபோது கொஞ்சம் கூட யோசிக்காதில்லை, கொஞ்சம் கூட தடுமாறவில்லை. தேவன் தந்த அதே ஆசீர்வாதம், தேவன் தந்த ஒரே நம்பிக்கை, எல்லாவற்றையும் தேவன் பேரில் பலிபீடத்தில் வைப்பதற்கு ஆபிரகாம் தைரியம் உள்ளவனாய் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். மாலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள இருதயம் உங்களுக்கு வேண்டாம். தேவனை விசுவாசியுங்கள், தேவன் மேல நம்பிக்கையா இருங்கள். அவர் ஒருபோது நம்மை கைவிடவே மாட்டார். அவிசுவாசம் என்கிற இந்த அபாயத்திற்கு, அவிசுவாசம் என்கிற இந்த ஆபத்துக்கு விலகி ஜாக்கிரதையா இருக்க தேவன் கிருபை செய்வார். அதனால தான் மார்த்தாள் மரியாள் சகோதரி வீட்டில் லாசர் மரித்த பின்பு இயேசு வியாதியா இருக்கிறார் என்று சொன்ன போது, அவனுக்கு ஆண்டவராய் இயேசுவுக்கு தகவல் சொல்லப்பட்ட போது தான் இருந்த இடத்துல இன்னும் 2 நாள் தங்கினார். எல்லாம் கவனிங்க. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் சில நேரங்களில் தாமதமாகலாம், சில காரியங்கள் தள்ளி போகலாம், எதிர்பார்த்த காரியங்கள் தள்ளிக்கொண்டே போகலாம். ஆனாலும் இயேசு 2 நாள் கழித்து வந்து செத்து 4 நாளாய் நாற்றம் எடுத்த லாசருவுக்கு எப்படி உயிர் கொடுத்தாரோ அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையும் அவர் உயிர்ப்பிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவன் பேரில் உள்ள நம்பிக்கையை மாத்திரம் விட்டு விடாது. அதனால தான் ஆண்டவராய் இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்லும் போது சொல்லுகிறார், நீ விசுவாசித்தாள், தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில தேவன் உங்களோடு கூட இடைப்படுவாராக. தேவனை, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்குள் வேண்டாம். தோமாவை போல கண்டு விசுவாசிக்கிறவள் இல்லாதபடி இயேசு சொன்னார், நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், என்னை காணாதிருந்தும். அல்லேலூயா. அழகாய் சொல்கிறார், நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது சொன்ன நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அபாயங்கள், the danger of Christian life,
the danger of neglecting the salvation, ரட்சிப்பை புறக்கணித்தல், தேவன் அருளின ரட்சிப்பை அசட்டை பண்ணுகிறது என்கிற அபாயத்திலே நீங்கள் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருங்கள். இரண்டாவது சொன்னேன், the danger of having an unbelieving heart, அவிசுவாசமுள்ள இருதயம், அந்த அபாயத்துக்கு எச்சரிக்கையார்கள். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 4 முதல் 8 உள்ள வசனங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 6வது அதிகாரம் 4 முதல் 8 உள்ள வசனங்களை நாம் 6வது வசனத்தை மாத்திரம் வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஹல்லேலூயா. மூன்றாவது அபாயமா எபிரேயர் வாக்கியம் சொல்கிற காரியம், the danger of not repenting, அல்லது the danger of backsliding, மனம் திரும்பாத நிலை அல்லது பின்மாற்றம் என்கிற அபாயத்துக்கு என்கிற அந்த ஆபத்துக்கு எச்சரிக்கை இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அழகாய் வேதம் சொல்லுகிறது, மறுதலித்து போனவர்கள் தேவனை விட்டு என்ன செய்கிறார்கள் என்றால் தூரமாய் போக வேண்டிய ஒரு நிலை, தேவனை விட்டு தூரம் செல்லுகிற நிலை. ஒரு காலத்துல தூரமாத்தான் இருந்தோம், ஆனால் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் அவருக்குள் நாம் என்ன செய்யப்பட்டோம்? சமீபமாக்கப்பட்டோம், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டோம். தேவனுடைய அன்பினால் அவர் அண்டை நம்மை இழுத்து கொண்டார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, சொன்னேன் அல்லவா, முதலாவது சொன்னேன், நன்றாய் ஜெபிக்கிறோம், நன்றாய் வேதத்தை வாசிக்கிறோம், சூழ்நிலைகள் மோசமானவுடன், எதிர்பார்த்த காரியங்கள் தள்ளி சென்றவுடன், சில காரியங்கள் நமக்கு தாமதமானவுடன் என்ன செய்து விடுகிறோம் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனை விட்டு தூரம் செல்கிற நிலை, பின்வாங்கி செல்கிற நிலை. ஒருபோதும் பின்வாங்குகிறவர்களாய் அல்ல, வேதம் அழகாய் சொல்லுகிறது, நம்முடைய ஆத்துமா ஈடேற முன்னேறி செல்கிறவர்களாய் இருக்க தேவன் நமக்கு என்ன செய்வாராக? கிருபை செய்வாராக. அன்னைக்கு அதனாலதான் ஆண்டவராய் இயேசுவின் இடத்தில் தேடி வந்த கூட்டம், இயேசுவை அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்த கூட்டம், அவருடைய உபதேசங்கள், சத்தியங்கள், வசனங்கள் எல்லாம் கேட்ட போது ஒரு கூட்டம் சொல்லுது, ஐயோ இதெல்லாம் கடினமான உபதேசம், இதெல்லாம் கடினமான உபதேசம், இதெல்லாம் யார் கேட்டு பின் சொல்ல முடியும் என்று சொல்லி அநேகர் அவரை விட்டு என்ன செய்தார்களாம்? பின் சென்றார்கள், பின்வாங்கி சென்றார்கள் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. அப்பொழுதுதான் ஆண்டவராய் இயேசு தன்னுடைய சீசர்களை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது சீசர்கள் சொல்ல, இல்ல ஆண்டவரே, என்ன வந்தாலும் நாங்க உண்மையே பின் செல்வோம், உமக்காகவே வாழ்வோம் என்று எப்படி அன்னைக்கு சீஷர்கள் உறுதியாய் நின்றார்களோ அதே போல் கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் நிற்க தேவன் நமக்கு என்ன செய்வார்? கிருபை செய்வாராக. நீங்க அன்னைக்கு வந்த சீஷர்கள், பின்வாங்கி சென்ற சீஷர்களை போல இன்னைக்கு அநேகர் தேவனை விட்டு பின்வாங்குகிற நிலை, தேவனை விட்டு பின்வாங்குகிற நிலை. இந்த தனிமையின் நாட்கள் 60-70 நாட்கள் எத்தனை பேர் தேவனோடு கூட இன்னும் கிட்டி நெருங்கி சேர்ந்தீர்களோ, அல்லது தேவனை விட்டு இன்னும் தூரம் போனீர்களோ என்று தெரியவில்லை. ஒருவேளை தூரம் சென்றிருப்பில் என்றால் தேவனண்டை நெருங்கி வாருங்கள். இளைய குமாரனை போல இருக்கிற இடத்தை விட்டு எழுந்திருந்து தகப்பனிடத்தில் வாருங்கள். உங்களை அள்ளி அணைக்கிற நல்ல கர்த்தர் அவர். அல்லேலூயா. அள்ளி அணைக்கிற நல்ல கர்த்தர். தேவனை விட்டு தூரம் போகாதீர்கள், பின்வாங்கி சென்று விடாதீர்கள், மனம் திரும்புங்கள். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம், 7 திருச்சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுவது 5 சபைகளுக்கு சொல்லுகிற காரியம், மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. இன்னைக்கு சத்தியத்தை கேட்க சிலருக்கு மனதில்லை, கடினமான இருதயம். ஏன் தேவனை விட்டு பின்வாங்குகிறார்கள்? ஏன் மனம் திரும்ப முடியவில்லை என்றால் கடினம், கற்பாறையான நிலங்களாய் அநேகருடைய இருதயங்கள் மாறி போனதினால் வசனம் உள்ளே செல்ல முடியவில்லை. கற்பாறையான நிலமாய் இருக்கிறனால் உலக கவலைகள்,
இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யங்கள், மற்றவைகளை குறித்த இச்சைகள், இவைகள் அநேகரை ஆட்கொண்டு விடுகிறபடியினால் அந்த நிலம் பலன் கொடுக்க முடியவில்லை. தேவனை விட்டு பின்வாங்கி சென்ற நிலை. இந்த மாலை வேளையில தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம். ஒருபோதும் கலப்பையில் கை வைத்து விட்ட நான் ஒருபோது நான் பின்னிட்டு பார்க்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. கலப்பையில் கை வைத்த நான் ஒருபோது பின்னிட்டு பார்க்க மாட்டேன். ஏனென்றால் எனக்கு முன்னே இயேசு. ஹல்லேலூயா. அதனாலதான் பாடுகிறோம், வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பாள். நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம். வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பாள், முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோமா? முடியாது. என் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். ஹல்லேலூயா. திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா, சிலுவையை முன்னா உலகமே ஒருபோதும் பின்னோக்கே. உலகமே பின்னா இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்று சொல்லுங்களே. இயேசு சிந்திய என்று உலகத்தின் பெருமை, உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. பெருமை, செல்வத்தின் பற்று உதறி, உடல் பொருளாவி, உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் சொல்லுவோம். நான் அவர் ஆலயம், நான் அவர் ஆலயம். ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஓ நான் அவர் ஆலயம். எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தால் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவே. என் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. என் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. எந்த நிலையில நீங்கள் இருக்கலாம், எந்த நிலையிலும் தேவனை விட்டு எவ்வளவு தூரம் வேண்டாலும் சென்று இருக்கலாம். இருக்கிற இடத்திலே அந்த இளைய குமாரனை போல கரங்களை உயர்த்தி, தகப்பனே உமக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டு அவர் அண்டை வரும்போது, நீங்கள் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் உங்களை அள்ளி அணைத்து முத்தமிட்டு உங்களுக்காக உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்து உங்களை தன்னுடைய பிள்ளையாக மாற்றவர் போதுமானவராயிருக்கிறார். ஒரு போதும் ஜீவனுள்ள தேவனை விட்டு பின்வாங்கி விடாதீர்கள். மனம் திரும்ப வேண்டிய நேரத்தில் மனம் திரும்பாமல் சென்று விடாதீர்கள். சிம்சோன்
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், தேவனால் பராக்கிரம் நிறைந்த பாத்திரமாய் தேவன் அவனை உருவாக்கி தன்னுடைய கரத்தினால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக தேவன் சிம்சோனை பயன்படுத்தின போது, சிம்சோன் சில தவறுகள், சில பாவங்கள், சில கீழ்ப்படியாமை நிமித்தம் பாவம் செய்தவனாய் பின்வாங்கி போனவனாய் காணப்பட்ட நிலையிலும் ஒரு காலகட்டத்தில் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தரலும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பார்க்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்தை செய். இந்த ஒரு விஷயம் எனக்கு வாய்ப்பு தாரும். நான் இனி ஒருபோதும் உம்மை விட்டு பிரிந்து தூரம் போகவே மாட்டேன். இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தரலும் என்று ஜெபிக்கிறார். இன்னும் வேதம் அழகாய் சொல்லுகிறது, சிம்சோனுடைய முடி மீண்டும் வளர தொடங்கிற்று. கரங்களை தட்டி ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. சிம்சோனுடைய முடி மீண்டும் வளர தொடங்கிற்று. எந்த காரியங்கள் உங்களை விட்டு எடுக்கப்பட்டதோ, எந்த காரியங்கள் வேண்டாம் என்று நீங்கள் தள்ளப்பட்டவர்களாய் தூரம் போனீர்களோ, தேவனிடத்தில் உண்மையாய் திரும்பும் போது திரும்ப கொடுக்கிற நல்ல கர்த்தர் அவர். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் ஸ்தானத்தில் நிறுத்துகிற நல்ல ஆண்டவர். விழுந்து போன நிலையில் இருக்கிற அன்பான தம்பி, தங்கச்சி, சகோதரனே, தேவனண்டை ஓடிவா, தேவனண்டை ஓடிவா. அன்னைக்கு எப்படி நகோமி எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்கிற செய்தி அவளுடைய காதுகளில் எட்டின போது எப்படி திரும்ப எழுந்திருந்து தேவனுடைய வீட்டிற்கு திரும்பி வந்தாலோ, அதே போல் நீ வரும்போது உன்னுடைய பழையவைகள் எல்லாவற்றையும் ஒளிய பண்ணி உன்னை புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிற நல்ல கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The danger of backsliding, பின்மாற்றம் என்கிற அபாயத்தில் இருந்து தேவன் உங்களை தப்புவிப்பாராக, உங்களை விடுவிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னும் அநேக அபாயங்கள், ஆபத்துக்களை குறித்து எபிரேய நிருபாக்கியன் தன்னுடைய அந்த எபிரேய புஸ்தகத்திலே அழகாய் எழுதி இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு அதிகாரமாய் வாசித்து தியானித்து அதன்படி நடக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த மாலை வேளையிலும் நான் தியானித்த அந்த 3 வார்த்தைகளை மீண்டும் உங்களோடு கூட சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். The danger of neglecting the salvation. தேவன் அருளின ரட்சிப்பை ஒருபோது என்ன செய்து விடாதீர்கள், அசட்டை பண்ணி விடாதீர்கள். இரண்டாவது அபாயமாக எபிரேய நிருபாக்கியன் சொல்லும்போது சொல்கிறார், the danger of having an unbelieving heart. தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயமாகிய அந்த அபாயத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இறுதியாக ஒரு காரியத்தை தியானித்தோம், the danger of not repenting, the danger of backsliding. லோத்தின் மனைவி ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். எவ்வளவோ வாய்ப்புகள், எவ்வளவோ தருணங்கள், தூதன் கரங்களை பிடித்து கொண்டு வெளியே இழுத்து கொண்டு வந்த சூழ்நிலையிலும் சோதோமின் காரியங்கள் அவளை இழுத்து கொண்டபடியினால் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் போனான். அப்படியா இல்லாதபடி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபித்து முடிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் வேத பாட வகுப்பை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்த தயவிற்காய் நன்றி. இந்த கிறிஸ்தவ வாழ்வின் அபாயங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையின் அபாயங்கள், ஆபத்துக்களை நாங்கள் உணர்ந்து அவைகளுக்கு தப்பி ஆண்டவரே எங்களுக்கு என்று நியமித்த அந்த பாதையிலே பொறுமையோடு கூட ஓடி ஆண்டவரே அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க சபையாருக்கு எங்களுக்கு வேண்டிய நல்ல கிருபைகளை தருவீராக. எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமை அடையும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமென்.
எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.